அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்க என்னை ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, மஞ்சள் குளிச்சாதான் அம்மா நல்லா இருப்பாங்க, பூ வச்சாதான் பொட்டு வச்சாதான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் என் பிள்ளைங்களுக்காக எதையும் மாற்றலை, பூ வைக்க மாட்டேன், அது அவருக்காக. குடும்பத்தோடு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் பார்த்ததில்ல, நல்லா இருந்தது. 6 சாமியில் 1 சாமி 2 சாமி 3 சாமிங்கிற மாதிரி 100 சாமி அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து இவர் தான் எல்லாத்துக்குமே சாமி அப்படிங்கிற அளவுக்கு முடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து தாய் இல்லாமல் வளர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு கடைசியில் என்னை பார்த்தா அந்த செல்வி கேரக்டரை பார்த்தா என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே பெண்மையை மதிப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பெண்களுக்கான ஒரு படம் இது. எல்லாரும் பெண்கள் வந்து பார்க்க வேண்டிய படம் இந்த படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். ரொம்ப வித்தியாசமான கான்செப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் பார்த்ததில்ல, நல்லா இருந்தது. இந்த 100 சாமின்னு சொல்கிறது ரொம்ப இப்போ தெரியாமல் பேர் வச்சுட்டாங்களோ நினச்சேன். உண்மையிலேயே அந்த பசங்களுக்கு தான் 100 சாமி. அந்த தாயோட விதவை தாயோட வேதனையை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு அம்மாவை வந்து நல்லா சந்தோஷமாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நேற்று என் பையன் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து சாப்பிடாம கூட படுத்துட்டான். ஏன் என்னப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க, நீங்கள் இந்த படம் பார்க்கணுமா, என்னை பூ வச்சுக்கோ பொட்டு வச்சுக்கோம்மா, எங்கள் வீட்டுக்காரியாக இருந்து 2 வருஷம் ஆச்சு, பூ வச்சுக்கோங்க பொட்டு வச்சுக்கோங்கலாம் சொல்லுவாங்க. நான் ஸ்டேஜுக்கு போகல கூட பூ வைக்கிறதுல பொட்டு வைக்கிறதுல இப்போ 2 வருஷமா பாடகி. நான் தெம்மாங்க பாடகி. ரொம்ப நிறைய பேர் நிறைய கேள்விகளுக்கெல்லாம் இது பண்ணி நான் இப்போ ஸ்டேஜுக்கு போகிறது கூட விட்டுட்டேன். அப்படி இருந்தும் இந்த பிள்ளைங்க இவ்வளோ வேதனை மனசுக்குள்ளே இருக்கு. என் பிள்ளைங்களும் அப்படி தான், கார்த்திக் விவேக்குமாரி தான் இந்த கேரக்டரில் இருக்காங்களே, அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்க என்னை ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, மஞ்சள் குளிச்சாதான் அம்மா நல்லா இருப்பாங்க, பூ வச்சாதான் பொட்டு வச்சாதான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் என் பிள்ளைங்களுக்காக எதையும் மாற்றலை, பூ வைக்க மாட்டேன், அது அவருக்காக. மித்தபடி நான் நல்லா தான் இருக்கேன். என் பிள்ளைங்க நம்ம உடஞ்சி படுத்துட்டா பிள்ளைங்க மனசு விட்டுருவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நான் இருக்கேன். இந்த 100 சாமியை எல்லா மக்கள் வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள். நான் கோபுரம் தேட்டருக்கு வந்திருக்கேன். என்னை பார்த்தா அந்த செல்வி கேரக்டரை பார்த்தா என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து உண்மையிலேயே சசி அவங்க எடுத்துருக்குறாங்க. நம்ம ஆண்டனி சார், விஜய் ஆண்டனி சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு தகப்பனா இவ்வளோ பெரிய பிள்ளைகளுக்கு தகப்பனா நடித்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தேட்டரில் வந்து படம் பார்க்கட்டும், பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த எமோஷன்லாம் புரியும். ஆமாம், இது மாதிரி விதவைகளாக இருக்கிறவங்க, ஆம்பளை ஆள் பொம்பளை ஆள் இல்லாமல் இருக்கிறவங்க, துணை இல்லாமல் இருக்காங்கள்ல, அவங்கள இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வயசாயிருச்சு, ஓகே, சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டு, ஏன் என் பொண்ணு கூட பாலாமல் தான் வந்து இருக்குது, அதுக்கு ஒரு தண்ணி வந்துருச்சுன்னா அதோட குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக எல்லோரும் மனசு மாறி தனியாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை கிடைக்குன்றதுனா இது நிச்சயமான உண்மை. இப்போ என் மையன் வந்து எமோஷனாக சொன்னால், சரி நான் இன்றைக்கி படத்தை எங்கள் பிள்ளைங்களோட வந்திருக்குறோம், படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னை பார்க்கவே முடியலை. சாரோட படம் வந்து எப்பயுமே ரியலாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அவர் நடிக்கிற படம் எல்லாமே நம்மளோட மக்களாக வாழ்கிற மாதிரி இருக்கும். அவரோட நடிப்புக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அவரோட படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேட்டரில் உட்காந்துக்கிட்டே அழுதுகிட்டே தான் இருந்தேன். இவங்க பக்கத்தில் உட்காந்தா ரொம்ப அழுகு வந்துருன்னு சொல்லிட்டு அடுத்த சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நேரில் பார்க்குற மாதிரி என்னோட வாழ்க்கைங்க, அதுதான் சொல்ல முடியும். வசதிகளில் குறைவாக இருந்தாலும் ரொம்ப நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இப்போ அவர் இல்லை. இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறவங்கள விட அதிகமான கஷ்டத்தை தான் இவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாத மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மெசேஜ், எல்லா பிள்ளைங்களும் புரிஞ்சிக்கிற மாதிரி, பெரிய பசங்களாக இருந்து அம்மா அப்பாவுக்கு துணை வேணும்னு சொல்லி எல்லாரும் இதை ஒரு எடுத்துக்காட்டாக நினச்சி அவங்கவுங்களுக்கு உதவணும். அதனால் தேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் 100 சாமி படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது யாருமே சொல்லாத ஒரு விஷயம். சொல்லலை, யார் சொல்லியிருக்கா? சிவாஜி சொல்லியிருக்காங்களா? எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. நம்ம சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம மாதிரி, நம்ம தம்பி மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி படம் நீங்கள் நிறைய எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பிச்சைக்காரன் பார்த்தேன், பிச்சைக்காரன் 2 பார்த்தேன். அதுவும் அம்மாவுக்கு சேவை பண்ணுற பையனா, அம்மாவை கவனிச்சுக்கிற பையனாக இருந்தாங்க. இதுவும் அம்மா கேரக்டருக்காக கொடுத்துருக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இந்த படம் எடுத்து கொடுத்த சசி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. படம் நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது படத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அவர் எங்கடா காணோம், படத்துக்கு அவர் தானே முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை காணாமே எங்கே அப்படின்னாங்களே.
அதாவது இந்த இவர் படத்தில் வந்து 6 சாமியில் 1 சாமி 2 சாமி 3 சாமிங்கிற மாதிரி 100 சாமி அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து இவர் தான் எல்லாத்துக்குமே சாமி அப்படிங்கிற அளவுக்கு முடிச்சிட்டாரு. ஆனால் அவரோட ஃபுல் படத்தில் உள்ள அந்த வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து அவர் கடைசி அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ அருமையாக பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேடிஸோட கேரக்டர் வந்து ஒரு 2 குழந்தைய வளர்க்குறதுக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மா கணவனோட இருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல 2 குழந்தையோட ஒரு தன்னோட மக கஷ்டப்படுறத அவங்க அம்மா வந்து கொச்சையாக பேசி கொல்ல வருவாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கே அறிவு இல்லை. இந்த நம்ம இப்போ 60 வருஷமாக நம்ம புருஷனோட இருக்கமே, இந்த ஒரு 30 வயசில் இழந்தவளை வந்து நம்ம இன்னும் மறுமணம் கட்டி வைக்கலேன்னு அவங்க அம்மாவுக்கு தெரில. ஆனால் அந்த 2 பிள்ளைகளை யோசிச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் உண்மையிலே ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் எடுத்துக்காட்டி இருக்குது. ஏன்னா அம்மாவோட இருந்து கஷ்டப்பட்ட எல்லோரும் நானும் தான் அம்மாவோட மட்டும் வளர்ந்தவங்களுக்கு இந்த 100 சாமி வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். கண்டிப்பாக வந்து தாய் இல்லாமல் வளர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு கடைசியில் ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய படம் இந்த 100 சாமி. இவங்க அதாவது எவ்வளவு சசியை வந்து அந்த டைரக்டரை வந்து எத்தனை ஒரு கோயில் கட்டி கும்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு பெண்மையோட ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்தும், எந்த அளவுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க போனால் எந்த அளவுக்கு பிரச்சனைலாம் வருங்கிறத வந்து ரொம்ப அருமையாக கொண்டு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாப்புல. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். அவர் சொன்னாங்க நேஷனல் அவார்டு கொடுக்கணும். அவங்க நேஷனல் அவார்டுலாம் கிடையாது சார். வேர்ல்டு லெவலில் என்ன அவார்டு இருக்கோ அந்த அவார்டில் வந்து ஒரு 10 அவார்டு கொடுக்கலாம் சார். அவங்களோட நடிப்பு வந்து அவ்வளவு தூரம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொருதும் செதுக்கியிருக்காங்க சார். சிலையை செதுக்கின மாதிரி அவங்கள செதுக்கி எடுத்திருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ராவல் ஆகுறாங்க. ஆனால் எந்த ஒரு போரும் இல்லை, ஒரே கேரக்டரை கண்டினியூவாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆசைப்பட்டது உண்மைதான், அதனால தன்னோட மகன் வாழ்வு கெட்டு போகுதே அப்படிங்கிறத நினச்சி திருப்பி அது வேணான்னு ஒரு முடிவெடுக்கிறதுலையும் சரி, தனக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற முடிவெடுக்கிற ஒரு தாய் வந்து உனக்கு இன்னும் கிடக்கணுமாடி அப்படின்னு கேட்கும்போது நீ இது வரைக்கும் கிடந்திருந்தேடி அப்படின்னு கேட்குற அந்த வசனம்லாம் வந்து அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சு. ஒரு பெண்மையை வந்து ஒரு ஆளுக்கு வந்து உட அவசியம், வீடு அவசியம். ஆனால் அந்த உடம்பு சுகம் வந்து எவ்வளோ பெரிய கொடூரம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து பிச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பில் காமிச்சிருக்காங்க. ஒரு பெண்மையை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம மதிக்கணும், ஒரு பெண்மைக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணுங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே பெண்மையை மதிப்பாங்க.